ஆக்சுவலாக நம்ம அம்மா அப்பாக்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவு நமக்கு சொல்லவே இல்லைங்கிறதா யதார்த்தம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்முடைய அம்மா அப்பாக்கள் நமக்கு இவ்வளவு சொன்னதே கிடையாது. அதை செய்ய, இதை செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய, என்ன காப்பி இப்படி கொடுக்குற, என்ன இப்படி கையை கழுவுற, ஏன் படிக்கல, ஏன் ஃபிசிக்ஸ் எடுக்கல, ஏன் மேக்ஸ் இந்த நேரத்தில் படிக்கிற, ஏன் டியூஷன் சரியாக போகலாம், கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா, உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக, அதாவது அப்பப்போ திட்டுவாங்க, போவாங்க, வருவாங்க, பொடையன்னு அடிப்பாங்க, அதெல்லாம் உண்டு. ஆனால் தினந்தோறும் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டே இருக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம 10 சொன்னால் 2 கேட்போம். இப்போ 100 சொன்னால் என்ன கேட்க முடியும்? 10 தான் கேட்க முடியும். அப்போ என்ன தோணுதுன்னு கேட்டால், அவன் கேட்கும் எண்ணிக்கை குறைவு என்பதை விட மிக முக்கியம் நாம் சொல்லும் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம கவனிச்சதே கிடையாது. ஆழமாக நீங்கள் கவனித்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு இடையில எத்தனை உத்தரவுகள் தினந்தோறும் உங்களுக்கு வந்தது? அப்பப்போ விசாரிச்சுப்பாங்க. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பிள்ளைகள் நல்லபடியாக வளருவார்கள் அப்படின்னு. பிள்ளைகள் தோல்வியடைந்து விடுவார்கள் என்று கடந்த காலத்து பெற்றோர்கள் பெரிய அளவுக்கு அவர்கள் பயந்தது கிடையாது. 7 பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவ்வளோத்தையும் 2 பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாடல். நான் இதை கம்ப்ளைண்டா சொல்லலை, நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் வாழுகிறோம்.